அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்புங்க, மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய ஜூன் மாதத்தின் சிறப்பு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த வருடத்தினுடைய ஆண்டு கோள்கள் அப்படின்னு சொல்ல போனாங்க, இந்த சனி பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானமான மீன ராசியில் இருக்காருங்க. 12ஆம் இடத்துல ராகு பகவானும் 6ஆம் இடத்துல கேது பகவானும் இருக்காங்க. அதே நேரத்தில் 4ஆம் இடத்துல குரு பகவானும் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஆண்டுக்கோள்கள். இந்த மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான், அதாவது 13ஆம் தேதி ஜூன் 13ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடமான மிதுன ராசிக்கு பயணிக்கிறாருங்க. அதே நேரத்தில் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சுமார் 22ஆம் தேதி வரைக்கும், அதாவது மிதுனத்தில் இருப்பார். 22ஆம் தேதிக்கு பிறகு கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். 7ஆம் தேதி வரைக்குமே கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். ஸோ இதுதான் இந்த மாத கோள்களுடைய நிகழ்வுகள். ஸோ இந்த காலகட்டங்களில் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மீன ராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப நிதானத்தோடு செயல்படுத்தக்கூடிய நபர்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்திங்க. ஏன்னா எந்த விஷயத்தையுமே அவசரப்பட்டு செய்ய மாட்டாங்க, நிதானமாக பொறுத்து யோசித்து அதை செயல்படுத்தக்கூடிய நபர்கள், எல்லாத்தையுமே நிதானத்தோடையும் பொறுமையாகவும் யோசித்து தாங்க செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் ஏன் எல்லாமே எங்களுக்கு இப்படி தப்பாக நடக்குதுங்க? எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜென்மத்தில் இருந்த ராகுவா, இல்லை சனி பகவான் 12ஆம் இடத்துல விரயத்தில் இருந்தார் அதனாலேயே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே யோசித்து எதுவுமே கரெக்டான விதத்தில் செயல்படவே முடியலைங்க. எல்லா விதமாகவும் தடையாக இருக்குது. ஸோ இப்போ தான் எல்லாமே மாறிடுச்சு இல்லைங்களா? இது வரைக்கும் விரைய சனியாக இருந்தார், இப்போ ஜென்ம சனியாக மாறிட்டாருங்க. ஜென்மத்தில் இருந்த ராகு கூட விலகிட்டார். அதே நேரத்தில் 7ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருந்து வந்த கேது கூட விலகிட்டார். 3ல் இருந்த குரு கூட 4ஆம் இடத்த சுகஸ்தானத்துக்கு போயிட்டார். ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இதனுடைய மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஜூன் மாதத்தில் அதனுடைய பிரதிபலிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஸோ இந்த ஜூன் மாதத்தில் நிறைய சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. நிறைய சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குதுங்க. இது வரைக்கும் தேவையில்லாத மன ரீதியாக சில குழப்பங்களை கொடுத்துட்டு இருந்த ராகு பகவான் கூட உங்களோட ராசியிலிருந்து விலகிட்டார். அப்போ இந்த தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது இருக்கும். குழப்பம் இல்லாமல் ஒரு சில வேலையை தெளிவாக செய்வீங்க. இதை பண்ணலாமா, இந்த தொழில் பண்ணலாமா, அந்த தொழில் பண்ணலாமா, இல்லை இப்படி பண்ணலாமா, இந்த விதத்தில் பண்ணலாமா, இந்த இடத்துல பண்ணலாமா, வேறு இடத்துல பண்ணலாமான்னு சொல்லி நிறைய விஷயங்கள் யோசித்து எதையுமே பண்ண முடியாமல் போயிடுச்சுங்க. அந்த நிலை அப்படிங்கிறது மாறும். புதுசாக ஒரு தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்பு, ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற தொழிலை கூட கண்டிப்பாக நல்ல லெவலில் கொண்டு போகிறதுக்கான சில சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போது. அந்த தொழிலில் இது வரைக்குமே இல்லாத சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போதுங்க தொழில் ரீதியாக. ஏன்னா அதே நேரத்தில் அந்த குருவுடைய பார்வை கரெக்டாக தனுசு ராசியான 10ஆம் இடத்துல படும்போது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். தொழிலில் நல்ல லாபகரமான சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. கண்டிப்பாக அந்த தொழிலில் இது வரைக்கும் அந்த தொழிலில் இருந்து வந்த எதிரிகள் கூட உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் வேலை எல்லாத்தையுமே ரொம்ப விருப்பப்பட்டு நான் நினச்ச மாதிரி கரெக்டாக தாங்க பண்ணிகிட்ருக்கேன், அந்த எந்த ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. கஷ்டப்பட்டு அந்த வேலையை செய்கிறேங்க, இஷ்டப்பட்டும் அந்த வேலையை செய்கிறேன், ஆனால் எந்த ஒரு பலனும் இல்லை. எல்லாருமே வேலை செய்கிறாங்க, நானும் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க, நல்ல ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க, நல்ல ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து வச்சிட்ருக்காங்க. நானும் அதே போல் தான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேங்க, ஆனால் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நான் ஒன்று செய்ய போனால் என்னுடைய வேலையில் ஏதாவது குறைகளை மட்டுமே தான் கண்டுபிடிக்கிறாங்க தவிர நிறைகள் அப்படிங்கிறது எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதனால் எனக்கு மன உளைச்சல் அப்படிங்கிறது அதிகமாகிடுச்சு. இந்த வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடலாமான்னு கூட நிறைய டைம் யோசிச்சிட்டேன். எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் ரொம்ப நாளாக இங்கே வேலை பார்த்துட்ருக்கேங்க, இந்த வேலை ரீதியாக வெளியூர் வெளிநாடு பயணங்களுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குதுங்களா, அட்லீஸ்ட் அங்கே போய் கொஞ்ச நாள் நான் வேலை பார்த்தேன் அப்படின்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். ஸோ நல்லபடியாக பணம் ரீதியான எல்லா வருமானங்கள் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும். ஸோ வேலைக்கு வெளிநாடு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அந்த மாதிரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட எக்ஸாம்ஸ் எல்லாம் நிறைய எழுதிட்டுருக்கேன், எனக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் இதுக்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க.
திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் கூட அகலக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. 7ஆம் இடத்துல இது வரைக்கும் கேது பகவானுக்கு வந்து திருமணம் ரீதியான தடைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தார். அந்த தடைகளை அகற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது நிச்சயமாக நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடைகள் அப்படிங்கிறது அகலும். அடுத்தது அந்த கணவன் மனைவிக்கிடையே எந்த ஒரு ஒற்றுமையுமே இல்லைங்க. எதுக்கெடுத்தாலும் சண்டை, எதுக்கெடுத்தாலும் தேவையில்லாத பிரிஞ்சிடலான்னு சொல்கிறது, டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறது. இதனால் வந்து பெரிய மன உளைச்சல் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. கடந்த சில 4-5 வருஷமாகவே இந்த பிரச்சனை எங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்குங்க. கல்யாணம் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனால் அந்த ஒரு 4-5 வருஷமாக இந்த பிரச்சனை ஓடிட்டே இருக்குது. 2 பேருமே பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். எங்களுக்கு ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லையா? நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு பழையபடி நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு யோசிச்சிங்கன்னா, கண்டிப்பாக அந்த 7ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் அப்படிங்கிறது உங்களுடைய திருமணம், இந்த கலசரம், மனைவி, தொழில், கூட்டாளி, நட்பு ஸ்தானத்திலிருந்து விலகிட்டாருங்க. இந்த கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சில சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது தீரும். சேர்ந்து வாழ்கிறதுக்கான சில முயற்சிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. எல்லா வகையிலையும் தேவையில்லாத குழப்பங்கள். நாங்கள்லாம் கரெக்டாக தான் போயிட்டு என்ன நடந்ததுன்னே தெரியலைங்க. எதுக்காக இப்படி சண்டை போடுறோன்னே தெரியல. 2 பேருமே வந்து பிரிஞ்சு வாழ்ந்தால் போதும். லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே தாங்க, நல்லா லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை வந்து அடுத்த லெவலுக்கு, திருமண லெவலுக்கு கொண்டு போகணும்னா திடீர்னு லவ்வில் ஒரு பிரேக்கப். 2 பேருமே வந்து இப்போ சரியாக முன்ன மாதிரி பேசிக்கிறதில்ல. ஆளுக்கு ஒரு திசையில் பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்குறோம். நாங்கள் 2 பேரும் பழையபடி எங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து தொடர முடியும் அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக பிரிந்த லவ்வர்ஸ் கூட ஒன்றா சேர்கிறதுக்கு வாய்ப்பு. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து அவங்களுக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது பிரிந்த தம்பதியினர் நிச்சயமாக ஒன்று சேருவாங்க. வீடு வாங்கக்கூடிய யோகம், முயற்சிகள் எல்லாமே தடைப்படுதுங்க. சொந்தமாக வீட்டுக்கு போகணும். வாடகை வீட்லேயே காலம்புறம் வாழ்ந்துட்டு இருந்தால் எவ்வளோ சிரமங்கள், கஷ்டங்கள் அனுபவிச்சுட்ருக்கேன். வாடகை வீட்டில் வாழ்கிறவங்களுக்கு தாங்க அதனுடைய வழிகள் என்னென்னு தெரியும். அதனால் ஒரு சொந்த வீடு கட்டி எங்கள் வீட்டில் வந்து போகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். எங்களால் அதை பண்ணவே முடியல. கடைசி வரைக்கும் வாடகை வீட்லேயே வாழ்ந்துருவோமா? எங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு இடம் இல்லைங்க. எங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு கார் இல்லை, ஒரு பைக் இல்லை. ஸோ அதுக்கு வந்து வாங்கிறதுக்கான முயற்சி பண்ணுறவங்க எதை பண்ணணும்னு நினச்சாலும் வேறு ஒரு பிரச்சனை வந்துட்டுருக்குங்க. பணத்தை கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு இடம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு பணத்தை வச்சுட்டு இருந்தால் அந்த படம் வேறு ஒரு விதத்தில் மருத்துவ செலவுகள் ஆகுது. அதே நேரத்தில் கொடுத்த இடத்துல ஒரு உதவின்னு கேட்டாங்க, அந்த பணத்தை கொடுத்து வைக்கலான்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த பணமும் எங்கள் கைக்கு திரும்ப வரமாட்டேங்குது. தேவையில்லாமல் ஒருத்தருக்கு உதவி செய்ய போய் அந்த உதவியில் இன்றைக்கி மாட்டிக்கிட்டு அவர் வாங்கின கடனுக்கு இன்றைக்கி நான் வட்டி கட்டிகிட்டு இருக்கேன். ஜஸ்ட்டு ஜாமீன் தாங்க போட்டேன். இன்றைக்கி அந்த கடனுக்கு உண்டான மொத்த வட்டியை நான் தான் கட்டிகிட்டு இருக்கேன். அவர் எப்போ தான் பணத்தை திரும்ப கொடுப்பார்? அவர் கொடுத்தாருன்னா அந்த கடன்லேருந்து நான் வெளியே வந்துடும்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கடன் ரீதியான பிரச்சனை தீருங்க. வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் கொடுக்கும். வண்டி வாகனங்கள் உங்களுக்கு சொந்தமாக வாங்கக்கூடிய யோகம் இந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறனால சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. வீடு, மனை, மண்மனை, பொன்பொருள் சார்ந்த யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. தாய் வழி சொத்துக்கள் கூட உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஸோ இதனால் புதிய வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கார் வாங்கிறதுக்கான யோகமோ, ஒரு பைக் வாங்கிறதுக்கான யோகமோ, வீடு கட்டுறதுக்கான முயற்சியோ அல்லது பழைய கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் எல்லாமே உங்கள் கைக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. ஆரோக்கியம் சார்ந்த சில விஷயங்கள் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். ஏன்னா எதிர்பாராத விதமான சில அறுவை சிகிச்சை செய்யறதோ, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு, ஹெல்த் ரிலேட்டடாக சில பாதிப்புகள் வரதுக்கான சூழல் இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் ப்ளஸ் கேது 2மே சேர்ந்துருக்காங்கன்னா ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணுங்க. இரத்த நாளங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ, வயிறு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள், பாதிப்புகள் கொடுப்பதற்கான சூழல் இருக்குங்க. ஸோ ஹெல்த்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனைனா இம்மீடியட்டாக போயிட்டு நீங்கள் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எடுத்தணும். ஸோ இது வரைக்கும் எப்படி பார்த்தாலுமே இது வரைக்கும் அந்த ஹெல்த்தில் வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல நிலை வராதா, ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் தீராதா, நானும் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன், எதுவுமே க்யூர் ஆகலைன்னா இப்போ எடுத்துகிட்டு இருக்கிற ட்ரீட்மெண்ட்டையே மாற்றி வேறு டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுறதோ அல்லது வேறு மருத்துவம் இங்கிலீஷ் மெடிசன்லேருந்து நாட்டு மருந்து வந்து ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்கள் இருக்குங்க. ஸோ அதுக்குண்டான முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுக்கலாம். ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இது வரைக்கும் வந்து குழப்ப நிலையும், மந்த நிலையும், ஞாபகம் மறதி எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம். அந்த விஷயங்கள்லாம் மாறும். ரிசல்ட்டு கூட உங்களுக்கு ஃபேவராக தாங்க வரும். கட்டாயமாக அந்த ரிசல்ட்டை வச்சுட்டு நீங்கள் உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ போய் படிக்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. நீங்கள் நினச்சபடி அந்த கல்வி கற்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது கல்வியில் இருந்த அந்த தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. விருப்பப்பட்ட துறையில் விருப்பப்பட்ட மாதிரி படிக்கிறதுக்கான சூழலும்,
அந்த கல்வியை முடித்தவங்க கண்டிப்பாக அடுத்தது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலைக்கு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக ஏற்படுது. நினச்சபடி உங்களோட வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது விலகி சென்றவர்கள் கூட ஒன்று சேருவதற்கான சூழல் அப்படிங்கிறதும் இது வரைக்கும் நமக்கு கை கேட்டினது வாய் கேட்டலன்னு சொல்கிறவங்களுக்கும் இது வரைக்கும் எந்த விஷயத்தில் எனக்கு நிம்மதியே இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் இந்த கிரகங்களுடைய பயிற்சி காலகட்டங்களில் அதனுடைய செயல்பாடுகள் இந்த ஜூன் மாதத்துலேருந்து கண்டிப்பாக இருக்க போதுங்க. நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். எதிர்பாராத திருப்பங்களை கொண்டு வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இது எல்லாமே ஒரு நல்ல பலன்தான். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கங்க. அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சி எடுக்கும்போது நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா ஜாதகத்தை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.